அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025வது வருஷம் தொடங்க இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் 12 ராசிகளுக்கும் இந்த வருஷம் எப்படி அமைய போகுது, அவங்களுடைய தொழில், கல்வி, ஆரோக்கியம், வேலை, திருமணம், காதல்னு அவங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மீன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதகம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, பரிகாரங்கள் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய முழு தகவல்களையும் நீங்கள் பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசிக்கு இந்த 2025வது வருஷம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக இந்த வருஷத்துடைய ஆரோக்கிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் இவங்களுக்கு சற்று பலவீனமான பலன்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுடைய உடல் இயல்புக்கு ஏற்ப உங்கள் உணவு வழக்கங்களை மாற்றிக்கிறது நல்லது. உணவு முறைகளை நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கடைபிடிக்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. ஆண்டுடைய தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரைக்கும் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் முதல் வீட்டில் பாதிப்பை ஏற்படுத்துது. உங்களுக்கு இந்த டைமில் வாயு சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டுடைய ஆரம்ப பகுதியை ஒப்பிடும்போது பலவீனமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. அதே நேரத்தில் மே மாதம் முதல் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் முதல் வீட்டை விட்டு நகர போகிறாங்க. இதனால் மார்ச் மாதத்தில் இருந்தே சனி உங்கள் முதல் வீட்டில் பெயர்ச்சித்து ஆண்டு முழுவதும் அப்படியே இருக்காரு. இதனால் சில நேரங்களில் ஆரோக்கியத்தில் பலவீனம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்கத்தையும் உங்கள் உணவுகளையும் நீங்கள் சரி செய்கிறது மூலியமாக நல்ல பலன்களையும் ஆரோக்கியத்தை நீங்கள் கண்டிப்பாக பராமரிக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக இருக்கீங்க. இயல்பாகவே மீன ராசிக்காரங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதனால் உங்கள் உடற்தகுதி குறையக்கூடிய நிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது தவிர கை, இடுப்பு, முழங்கால் போன்றவற்றிலும் சில அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. யோகா பயிற்சி செய்கிறது மூலியமாக இதிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம். விழிப்புணர்வோடு செயல்படுறதும் உணவு பழக்கத்தை மாற்றுவதும் வாழ்க்கை முறையை மாற்றுவதும் ரொம்ப அவசியமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். 2025வது வருஷம் கல்வி நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கலவையான பலன்களோடு உங்களுக்கு கல்வி நிலை இருக்குது. உயர்கல்விக்கு காரணமான உங்களுடைய லக்னம் அல்லது ராசி அதிபதி குரு ஆண்டுடைய துவக்கத்தில் இருந்து மே மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். சுற்றுலா, பயணம் தொடர்பான பாடங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு ஓரளவுக்கான நல்ல பலன்களை இது தரும். வீட்டை விட்டு வெளியே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திருப்திகரமான முடிவுகள் இருக்கும். ஆனால் மற்ற மாணவங்களுடைய பாடங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவாக கவனம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் கவனக்குறைவு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். புதனுடைய பயிற்சி அவ்வப்போது உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. மே மாதத்துடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா குரு 4ஆம் வீட்டுக்கு போகிறாரு. குரு 8வது, 10வது, 12வது வீட்டை பார்க்குற நிலையில் ஆராய்ச்சி சம்பந்தமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குது. தொழிற்கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இல்லை அது சம்பந்தமாக படிக்கக்கூடிய மாணவங்களுக்கும் இது நல்ல பலன்களை பெற்றுத்தருது. ராகு, கேது, சனியுடைய செல்வாக்குகளை கருத்தில் கொண்டு கல்வி பார்வையில் இந்த வருஷம் கலவையான பலன் தான் உங்களுக்கு இருக்கும். கடின உழைப்பு விஷயத்தில் முடிவுகளை சராசரியை விட ஓரளவுக்கு சிறந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் கவனக்குறைவு ஏற்படும் போது பலவீனமான பலன்கள் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கும் போது மனம் எந்த அளவுக்கு ஒரு நிலையாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். அடுத்ததாக மீனராசியுடைய தொழில் மற்றும் தொழில் வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
முதலாவதாக வணிக கண்ணோட்டத்தில் இந்த வருஷம் கலப்பு அல்லது சராசரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. 7வது வீட்டுடைய அதிபதியான புதன் வணிக கிரகம் அப்படின்னு சொல்லப்படுறாரு. முடிந்த வரைக்கும் சாதகமான பலன்களை வழங்க புதன் பகவான் உங்களுக்கு முயற்சி செய்வார். 10ஆம் வீட்டுடைய அதிபதியான குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. வணிகத்திற்கு தேவைப்படக்கூடிய விசுவாசம் அல்லது அர்ப்பணிப்பு உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. முயற்சி செய்யவும் முடியாமல் போகலாம். சில காரணங்களில் உங்களுக்கு இந்த முயற்சி செய்யக்கூடிய திறன் குறைய வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக வியாபாரத்தில் முழு நேரத்தையும் செலவிட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய முடிவுகளை அடைய முடியாமல் போகலாம். மீனராசிக்கான 2025ஆவது ஆண்டு பலன், அதாவது வணிக ரீதியாக பார்க்கும்போது பலவீனமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மே மாதத்துடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா குரு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வணிகத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். தொழில் பார்வையில் சராசரியை விட சிறந்த முடிவுகள் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் 6வது வீட்டோடைய அதிபதியான சூரியன் வருஷம் முழுக்க 4லேருந்து 5 மாதங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரு. இந்த டைமில் புதுசாக வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிற, இல்லை புதுசாக ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறேன்னா நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குது. அடுத்ததாக இந்த வருஷத்துக்கான நிதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது நிதி விஷயங்கள்லையும் கலவையான பலன் உங்களுக்கு காத்திருக்கு. பண வீட்டுடைய அதிபதியான செவ்வாய் ஆண்டுடைய சில மாதங்களில் மட்டுமே நிதி விஷயங்களில் உங்களை ஆதரிக்கிற நிலையில் இருக்கார். இதே நேரத்தில் ஆண்டுடைய தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரைக்கும் லாப வீட்டுக்கு அதிபதியாக 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறதால நிதி விஷயங்களில் நல்ல சூழ்நிலை இருக்காது. ஆனாலும் மார்ச்லேருந்து லாப வீட்டுக்கு அதிபதி முதல் வீட்டுக்கு மாறுறாரு. லாப வீடான அதிபதி முதல் வீட்டுக்கு செல்வது சாதகமான பலன்களை கொடுக்கும். நல்ல தொடர்பாகவும் உங்களுக்கு அமையும். நிதி விஷயங்களில் சனி பயிற்சி முதல் வீட்டில் நல்லதாகவே இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல முடிவுகள் பெறாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தை ஒப்பிடும்போது உங்களுக்கு சராசரியான பலன் கண்டிப்பாக இருக்குது. செல்வத்தின் கிரகமான குரு ஆண்டுடைய தொடக்கத்தில் இருந்து மே மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் 9வது வீட்டில் இருந்து லாப வீட்டை பார்க்குறாரு. மகரத்தோடு குரு உறவு நல்லா இல்லைனாலும் குருவுடைய பார்வை நீச்சம் நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். இதன் மூலயமா வருமான பார்வையில் இந்த வருஷம் உங்களுக்கு கலவையான பலன் தான் இருக்குது. உழைப்புக்கேற்ப 100% இல்லைனாலும் 70லேருந்து 80% லாபம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போதுமே கலவையான பலன் தான் உங்களுக்கு காத்திருக்கு. ராகுவோடைய செல்வாக்கு ஆண்டுடைய தொடக்கத்தில் இருந்து மே மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் 5வது வீட்டில் இருக்குது. இதனால் உங்கள் காதல் அல்லது மனைவி இடையே சில புரிதல்கள் இல்லாமல் போகும். தேவையற்ற வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதல் வாழ்க்கைக்கு இந்த வருஷத்துடைய பிற்பாதி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு கலவையான பலன்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நிலம், கட்டிடம், வாகனம் இதெல்லாம் நீங்கள் வாங்கலாமா அப்படின்றத பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு நிலம், கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் ஆண்டுடைய முதல் பகுதி சிறப்பாகவே இருக்குது. மே மாதத்துடைய நடுப்பகுதிக்கு முன்னாடி, அதாவது 4வது வீட்டில் எதிர்மறை கிரகத்தின் நீண்டகால தாக்கம் இல்லை. அதனால் ஜாதகத்தில் சாதகமான சூழல் ஏற்படுது. இதனால் நீங்கள் புதுசாக நிலமோ மனையோ கட்டிடமோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் வாங்கலாம். புதுசாக கட்டிடம் கட்டணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நல்ல வகையில் அந்த கட்டிடத்தை முடிப்பீங்க. குருவுடைய பயிற்சி 4வது வீட்லேயும் நிலத்துலேயும் இருக்கும். அதனால் கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் ஒரு சில குழப்பமான நிலை ஏற்படலாம். அதனால் மே மாதத்துக்கு அப்புறமா இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வாகனம் வாங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாகனம் தொடர்பான விஷயங்களில் ஆண்டுடைய முதல் பாதி நல்லதாகவே இருக்கும். சிறப்பாக அமைஞ்சிருக்கு. முதல் படிவு அந்த டைமில் நீங்கள் வாங்கும்போது நல்ல பலன் இருக்கும். அதுக்கப்புறமா முடிவெடுக்கிறீங்கன்னா அது வேண்டாம், தள்ளி போடுறது நல்லது. அடுத்த வருஷம் கூட நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. தவறான அல்லது பெரும் பொருத்தமற்ற வாகனங்களை நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நிலையில் அப்போ இருப்பீங்க. ஆண்டுடைய தொடக்கத்துலேருந்து மே மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் வாகன தொடர்பான முடிவுகள் எடுக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா எடுக்கிறது வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2022 இருந்து இந்த மார்ச் 2025 வரைக்குமே உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு பலன்கள்
எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி இந்த வருஷமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 4வது மாதத்திற்கு ஒரு முறை 4 மாதத்தில் ஒரு முறை காய்ந்த தேங்காயை சுத்தமான பாயக்கூடிய நீரில் போடுறது நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு 3வது மாதமும் பெண் குழந்தைகளை வணங்கி அவங்கள ஆசீர்வாதத்தை பெறுவதோடு துர்காதேவியை வழிபடுறது மூலிமா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா துர்கை அம்மனை வழிபடுறது மூலிமா தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி தைரியத்துக்கு காரகர் துர்காதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கள வழிபடுறது மூலிமா தைரியமாக நீங்கள் எல்லா முடிவுகள்லையும் எடுக்கலாம். அவங்க உங்கள் எல்லா முடிவுகள்லையும் உங்கள் கூட இருப்பாங்க. இந்த வீடியோ மூலிமா மீன ராசிக்கு இந்த 2025வது வருஷம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் மீன ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.